பாரு பைனாப்பிள் மூணுமே லக்கி பேபி இது. இப்போ இது எல்லாமே டர்ட். இங்க பாரு இங்க பாரு. லவ் யூ பாப்பா. அம்மா பண்ணாம இருங்க. சரி உள்ள உட்கார். அப்பா வர அப்பா வர அப்பா வர. ஏண்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? கொஞ்சமா சந்தோஷமா வச்சுக்கேன். அதுக்கு இப்படி வச்சுக்க சொல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மக்கள். எனக்கு கடுப்பா இருக்கும். அதுக்காக போய் மூஞ்சி இப்படி வச்சிருந்தா சரியாயிடுமா லூசு? நீ ஃபீல் எல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஃபீல் எல்லாம் பண்ணல. ஹாஸ்பிட்டல் போனால வெறுப்பா இருக்கு மக்கள். ஒரே நாள்ல வந்துடலாம். சைலண்டா இருக்கு, கடுப்பா இருக்கு அப்படி பாக்க. லூசு காலைல போனா நைட்டு வந்துட போறான். இது ஒரு விஷயம் வேற புலம்பினுக்குறா. ஆக்சுவலா டிஎன்சி ஏதோ பெரிய ஆபரேஷன் அப்படிலாம் நாங்க நினைச்சோம். ஆனா இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு. ஓகே இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு உருண்டை டயட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுற என்ன சாப்பிட்டாலும் பண்ணி ஈஸியா சமையல் பண்றதுக்கு ஓட்ஸ் எல்லாம் மதிய பிரியாணி சாப்பிட போறோம். என்னென்ன பிளான் பண்றா பாருங்க. லக்கி வேற தூங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் குளிச்சு கிளம்பிட்டேன். லக்கி மட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம கிளம்பிடுவோம். எத்தனை ஷூ லக்கி மாத்துவேன்? எனக்கு இந்த ரோஸ் ஷூக்கு என்ன லக்கி உனக்கு வந்துச்சு போ? நீ ரொம்ப வேலை வாங்குற லக்கி. உங்க அம்மாவோட மோசமாயிட்ட. ரெண்டு ஷூ என்னமா பண்ணீங்க? பாத்தியா வெறுப்பேத்துற. அப்படி பண்ண கூடாது லக்கி. சாரி சொல்லுங்க. குட் கேர்ள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்றது இங்க பாரு. அம்மா பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்றது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் மக்களே லக்கிக்கு நாங்க ஷூவே ஒரு செட்டே யூஸ் பண்றது. ஏன்னா அவங்க மாத்தி மாத்தி இப்போ ஒரு 10 நிமிஷம் விளையாடுவாங்க. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு அப்பா இந்த கலர் நல்லா இல்ல, இது மாத்தி கூட ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சண்டை போடுவாங்க. நல்ல ஜோஷா தான் வேலை செய்யண்டி. நான் ஜோஷா தான் இருக்கேன். அவனுக்கு அப்படி ஜோஷா இல்ல, மூஞ்சி ரொம்ப சோகமா இருக்கு. அதுக்காக பேக் பண்ணி ரெடி பண்றதுக்குள்ள தலை வலிக்குது. ஒரு வாட்டியும் இதை எடுத்து வைக்கிறோம், மறுபடியும் எடுத்து வைக்கிறோம். ஆக்சுவலா லாஸ்ட் வாட்டி லக்கி எங்க பாரு. இப்ப ஏன்டி எடுத்து குடுக்குற இதெல்லாம்? என்னம்மா இது பேரு? இது லக்கி பேபி லாஸ்ட் டைம் அங்க பாட்டி வீட்டுக்கு போறப்ப எடுத்துட்டு போன பேக். அதுக்கப்புறம் பிரிக்கல. மத்த டாய்ஸ் கூட அவங்க பிஸி ஆயிட்டாங்க. இப்ப திருப்பி அப்படியே மறுபடியும் இந்த டூர் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது. பேக் இல்ல நான் பேபியா சமாளிக்கவே முடியாது. அவங்களுக்கு மூடுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு டாய் எடுத்து கொடுப்பாங்க. மூணுமே லக்கி பேபி இது. அது ரெண்டு இந்த ஒரு பேக் தான் நமக்கு. ஒரு குட்டி குழந்தைக்கு 3 பேக். எப்படி பாருங்க. டயப்பர், வைப்ஸ், பனானா, டாய்ஸ், எக்ஸ்ட்ரா Dress. ஆமா, அடிஷனல் Dresses. ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. சோ லக்கி பேபியை நம்ம அவங்க சித்தி கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிடல் போறோம். சோ இப்போ நம்ம ஏய் சும்மா எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணாத பொறி உருண்டை. ஒண்ணு இல்ல, அந்த இது மேல வச்சிருக்கேன். ரிப்போர்ட் மட்டும் தயவு செஞ்சு தொலைக்காம எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எல்லா வாட்டியும் லக்கி கிட்ட வந்து இதை காப்பாத்துறது பெரிய பிரச்சனை மக்கள். ஆமா மக்கள், இது இருக்கு பாரு. இது எல்லாமே டர்ட். ஆல்ரெடி நம்ம காமிச்சிருப்போம். சோ இந்த டர்ட் தான் இப்போ ரிமூவ் பண்ண போறாங்க. அம்மா மடி உட்காந்துக்கிறியா? அம்மா மடி நோவா? ஓகே லக்கி, தேங்க்யூ. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்ப கிளம்பியாச்சு. ஆக்சுவலா நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா லக்கி பேபியை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு 1 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லக்கி பேபியை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா கூட வச்சுக்கலாம் மக்களே. பட் என்னன்னா 2 பேரையும் என்னால ஒரே நேரத்துல மேனேஜ் பண்ண முடியாது. முடியாது. ஏன்னா லக்கி பேபி வந்து முன்ன மாதிரி பச்சை எப்படி லக்கி எடுக்க முடியும்? கார்ல போயிட்டு இருக்கோம் லக்கி. நம்ம நிறுத்துறா, பச்சை எடுக்கலாம்டா. சும்மா வாங்க, 2 பேரும் டார்ச்சர் பண்ணாதீங்க. பச்சைனா லீஃப் மக்களே. லக்கிக்கு லீஃப் தெரியாது. அவங்க வந்து அந்த கிரீன் கலர் அப்படின்னு நினைச்சு இந்த லீஃப் பேர்லாம் பச்சைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம போயிட்டே இருக்கும் போது வண்டியில பச்சை வேணும், பச்சை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. பச்சைன்றாங்க. எங்க இருக்கு லீஃப்? இது ஃபெதர் பாப்பி, இது லீஃப் கிடையாது, ஃபெதர். கிட்ட வந்துட்டோம் மக்களே. சோ லக்கிய நம்ம இப்ப ஹேண்ட் ஓவர் குழந்தையா மீ வேணாம். அது பாரு, அம்மா சொல்லணும். மம்மி மீலாம் வேண்டாம். ஓகேவா? குட் கேர்ள். நீ கூட அமுக்குல பண்ணாம இருக்கணும். ஓகேவா பாப்பா? குட் கேர்ள். எதுக்கு ஸ்லிப்பரை தூக்கி போட்டேன்? ஏனுக்கு இப்படி தூக்கி போடுறேன். ஏன்னா மக்களே எங்களுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. திருமண ரிசப்ஷன். பாக்குறப்பெல்லாம் நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. பக்கத்துலயே, வீட்டு பக்கத்துலயே இத ஒரு அடையாள சின்னமா நாங்க வச்சிருக்கோம். பார்த்து ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி எப்போ வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். லக்கி லக்கி இங்க எலிஃபண்ட் வரும் பப்பி. எலிஃபண்ட் வரப்போகுது. எங்க எலிஃபண்ட்? எங்க பாரு எலிஃபண்ட் பாரு. யானை மறைஞ்சிச்சா? இங்க பாரு. பாக்குறியா? கிட்ட போய் பாக்குறியா யானையா?
ஓகே மக்களே, லக்கியோட சித்தி வந்துட்டாங்க. ஆக்சுவலா இங்க இருந்து கேப் போட்டு நம்ம அனுப்புறோம். இங்க இருந்து யூகேக்கு கேப் திருவொற்றியூர் போறதா பிளான் இருந்தது. ஆனா திருவொற்றியூர் போயிட்டு மறுபடியும் ஹாஸ்பிடல் வந்து ரொம்ப டைம் ஆயிடுமேன்றதுனால ஒர்க்குக்கு வந்துச்சு. அதனால இப்போ லக்கியை கூப்பிட்டு இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிச்சு போறோம். லக்கி இல்லாம இருக்கவே கஷ்டமா இருக்கும். லக்கியே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அவங்களே இல்லன்றது ஜாலியாவே இருக்கும். விடு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஹாஸ்பிடல்ல கஷ்டப்படக்கூடாது. போய் நம்ம லக்கியை கண்டிப்பா தூக்கிப்போம். இப்ப கூப்பிட்டுட்டு தெரியல மகளே, நைட்டு கூட்டு வந்துடுவோம். பத்திரமா இருந்துக்கிறியா? பாய் சொல்லல இருக்க. பாய். அப்பா இங்கதானே இருக்கேன்டா. அம்மா செல்லம் அங்கதானே இருக்காங்க. சித்தி கிட்ட போறியா? அந்த கேப் வந்து போட்ட கேபை கேன்சல் பண்ணிட்டோம். எல்லாருமே அப்படியே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஏன்னா லக்கி பேபி எங்களால் விட்டுட்டு போக முடியலையா. ஸோ கொஞ்ச நேரம் கூடயே வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க சித்தி லக்கி 2 பேரையும் கூட்டிட்டு நாங்கள் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. அம்மா பாய் பேபி. செல்லமாடி. அம்மா முத்தம் குத்துட்டு போ. அம்மா முத்தம் குத்துட்டு போ. அம்மாக்கு போய் முத்தம் குத்துறோடியா? போன சித்தி இங்க தான் இருக்காங்க. அம்மா லவ் யூ பாப்பா. அம்மா பாப்பா நம்பருங்க. பை பை அம்மா. சரி, ஏய் சும்மா படு. மதர் மறந்தாச்சு, ஃபாதர் மறந்தாச்சு எல்லாத்தையும். நீ எப்படியோ போகடா, நான் போறேன்டா அங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி உள்ள உட்கார. அப்பா வரேன் உள்ள உட்கார. ஓகே அம்மா, லவ் யூனா. பத்திரமா இருக்கணும் சித்தி கூட. பாய் பாய் பாய். அழுதுச்சாவா? கத்துச்சு கேட்டுச்சு எனக்கு மேல. அது கடைசி அப்பா உட்கார, அப்பா வண்டியில உட்கார, உள்ள எங்க போறாங்க போல நினைச்சு அந்த வந்துச்சு கீழே. அவங்க தனியா அனுப்பிச்சோன்னே பதறி சரி விட ஃபீல் பண்ணாத. ஒரு நாள் தானே ஃபீல் பண்ணாத. சித்தி கூட இருந்துக்கோ. ஆனா தெரியல, தூக்கம் வேற இருக்கு. விட்டுட்டு வந்துறப்போ பிரச்சனையா இல்ல. இப்படி பண்ற ஃபர்ஸ்ட் வாட்டியா? அதுவே அழுகுறப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஐயோ விட்டு ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ப்ரொசீஜர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி நாங்க வந்து கூட்டு போயிட்டு வீட்ல திருவொற்றியூர் விடுறதா தான் பிளான் இருக்கு. எப்பயுமே அப்படிதான் பண்ணுவோம். பிகாஸ் நாங்க அப்படியே சைலண்டா வந்துருவோம். ஆனா அரிதா வந்து இப்ப இங்க 1 o'clock நம்மளுக்கு வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. நீங்க வந்து விட்டுட்டு திருப்பி போறது கஷ்டம். எனக்கு ஆபீஸ் முடிஞ்சு நான் அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன், அப்படியே கூப்பிட்டுக்கிறேன், நடுவுல எங்கேயாவது கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுச்சு. ஆனா நடுவுல வந்த உடனே எங்களுக்கு லக்கி பேபியை கொடுக்கவே மனசு வரல. சரி ஹாஸ்பிட்டல் வாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போய்க்கோங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோமா. ஹாஸ்பிட்டல் ஆனா லக்கி செம்மமா போல. ஏன்னா இங்க இந்த ரூம்ல வந்து டேபிள் ஃபேன் ஒன்று இருக்கு. அந்த ஃபேன் உள்ள விரல் விட்டு உள்ள போதான் செக் பண்ணாங்க. ஜாலியா விளையாட்டு தான் இருக்காங்க. பட் நமக்கும் பயமாவே இருக்கு. சரி கஷ்டப்பட வேணாம் குழந்தையும் அப்படின்ட்டு அவங்க சித்தி கூட அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். அனுப்பிச்சு என்ன சொல்றது, இறங்கி போறப்போ ஜாலியா தான் இருந்தாங்க. இப்படி போறப்போ என்ன சுத்தி விளையாடாதான் கூட்டு போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இங்கே இருக்க சொன்னாங்க டாக்டர், என்ன மட்டும் கீழே போவாங்க சொன்னாங்க. ஆனா எனக்கு இங்க கேக்குது லக்கி ஷவுட் பண்றது. அவங்க அங்க போற வரைக்குமே ஜாலியா தான் இருந்தாங்க. கார் உள்ள ஏறிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஏறிட்டாங்க. அடுத்து நானே ஏறுவேன்னு நினைச்சாங்க. ஏறலையா ஒண்ணு தெரிஞ்சிச்சு. அப்பா 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 வாப்பா வாப்பா அப்படி அழுவச்சா ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. நம்மளால பாத்துக்க முடியன்றது கொஞ்சம் கஷ்டம். அழுதுட்டாங்கன்னா என்ன பண்றது பயம்தான். இங்கே வச்சு லக்கி அப்படியே பாத்துக்க வச்சுக்கலாம். ஆனா முடியல, கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால அமுச்சு வச்சிட்டோம் மக்கள்.